இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று. எந்த ஒரு உணவையும் செயலையும் கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, கம்மியாக செஞ்சாலும் பிரச்சனை, அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, அதிகமாக செஞ்சாலும் பிரச்சனை. எனவே உணவும் செயலும் அளவோடு இருக்க வேண்டும். இல்லை அளவு மீறிச்சு அப்படின்னா என்னென்னா, 3 வகையான நோய் செய்யும்: வாதம், பித்தம், சிலேட்டுமம். வாதம் எதனால் உண்டாகுதுன்னா, காற்று மிகினும் குறையினும் வாதம், உடம்பு வலிக்கும். பித்தம் எதனால் உண்டாகுது அப்படின்னா, நெருப்பு, செரிமானம் குறையும், இல்லை செரிமானம் அதிகமாக இருக்கும். நெருப்பு மிகினும் குறையினும் பித்தம் உண்டாகும். அதே போல் சிலேட்டுமம் எதனால் உண்டாகும்னா, நீர் மிகினும் குறையினும் சிலேட்டுமம் உண்டாகும். எனவே அளவோடு வாழ்வோம், வளமாக வாழ்வோம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.